நீ பாரு மாமா. மாமா, உன்னாட்ட பேசாம வைக்காம என்னால இருக்கவே முடியல மாமா. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போகாத மாமா. என் கையோட என்ன கூட்டிட்டு போ. அப்ப நான் சொல்றதுக்கு நீ கேக்குறியா? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க மாமா. என்ன என்ன கேட்கணும் நானு? ஒன்றும் வேணாம். இங்க பாரு, என் அம்மாவை பார்க்க கூடாது, என் தங்கச்சியை பார்க்க கூடாது நீ சொல்லக்கூடாது. ஆஹா, அதுக்கப்புறம் அங்க நம்ம இருந்தோம் பாரு, அந்த ஊர்ல நான் வேலையை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஊர்லயே ஆஃபீஸ்க்கு போகலான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன். அப்படியா? பரவாயில்ல. நீங்க எப்போ வேலை போய் பாருங்க பண்ணுங்க. ஆபீஸ் இங்கேயே வந்துட்டீங்களா? சரிங்க மாமா, ரொம்ப நல்லது. நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன். நீ பாட்டுக்கு எங்க இருப்ப? அம்மா வீடு பக்கம் தானே, அம்மா வீட்ல கூட இருந்துக்கிறேன். அதுதான் இல்ல. என்ன இல்லையா? வேற என்னது மாமா? உங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டீங்களா? அப்புறம் எங்க இருக்கணும்? நம்ம தனியா வீடு எடுத்து இருந்துக்கலாமா? அது வேணா சரியா? அதுவும் இல்ல. ஆமா, நான் எதுக்காக தனியா வீடு எடுத்து இருக்கணும் சொல்லு. தனியா வீடு எடுத்து இருக்கவும் வேணாமா? அம்மா வீட்ல இருக்க வேணாம், தனியா வீடு எடுத்து இருக்க வேணாம்னா அப்புறம்? ஆ, இது கேள்வி. ஆமா, எனக்கு நீ எங்க அப்பா சூப்பரான ஒரு வீடு கட்டி வச்சுட்டு தான் இருக்காரு, சரியா? அதனால அந்த வீட்ல நம்ம இருந்துக்கலாமே, நானு நீனு அம்மா எல்லாருமே. என்ன சொல்ற? இது ஓகேவா? அந்த வீட்லயா? நீங்க அம்மா எல்லாருமா? என்ன வாய்ஸ் உள்ள போகுது? என்ன உள்ள போகுது? என்னாச்சு? இருக்கலாம். நாம 2 பேர் மட்டுமே இருக்கலாமே. எங்க அம்மாவை கொண்டுற சொல்லிடுறியா? கொண்டுறவா எங்க அம்மாவை? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல அண்ணே. சூப்பர்ண்ணே. இப்பதானே நீ கரெக்டா கேக்குற. அரா சக்கிய மவனே, சூப்பர்ரா. சரின்னு சொல்லுடி. இதெல்லாம் முடியாதுமா. நான் மாமா மட்டும் தனியா இருக்கோம். ஏண்டி இதுல என்ன உனக்கு குறைச்சல்? உன்னோட அத்தடி அவங்க அவங்க உன்னை என்ன பண்ண போறாங்க? அவங்க கூட இருந்தா நல்லது தானடி உனக்கு பெரியவங்க. ஏண்டி இப்படி பண்ற? ஏன் சரின்னு தான் சொன்னானடி. இல்லம்மா, அதெல்லாம் முடியாது. நான் கூட நாங்க 2 பேர் மட்டும் இருக்கோம். அம்மா, நம்ம 2 பேர் மட்டும் இருக்கலாமாம்மா? வேற யாரும் வேணாம். ப்ளீஸ் மாமா, எனக்காக ஒத்துக்கங்களேன். முடியாது. நான் இப்ப சொன்னேன் பாரு, நீ அதுக்கு ஓகே சொன்னீன்னா இருக்கலாம். உன்னை நான் என் கையோட கூட்டிட்டு போறேன். ஒருவேளை நம்ம தனியாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா கூட இருக்கக்கூடாது, எங்கள் அம்மாவை பார்க்கக்கூடாது, என் தங்கச்சிங்களை பார்க்கக்கூடாது, அப்படியெல்லாம் நீ நினச்ச அப்படின்னா உன் அம்மா வீட்டிலே இப்போ 2 நாள் எப்படி இருந்த அப்படியே போய் இருந்துக்கோ. ஓகே, கிளம்பு. அத்தை கூட்டிட்டு போங்க. ஏய் சுந்தரி, என்னம்மா உனக்கு என்னடி பாச்சி? மாப்பிள்ளை சொல்றதுக்கு தான் சரின்னு சொன்னேன். என்ன கூட்டிட்டு போ சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சுற. மாப்பிள்ளையும் சரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுது. ஏன் நீ சரி கூட்டிட்டு போங்க, நான் உங்க கூட வரேன்னு சொல்ல மாட்டேங்கிறா? ஏண்டி, உன்னையும் நாங்கள் அவ்வளோ தூரம் விட்டுட்டு இத்தனை நாளாக இருக்கவும் எங்களால் முடியாது. வந்து பார்க்கறதுக்கு அவசரத்துக்கு வரவும் முடியாது. மாப்பிள்ளை தான் இங்கேயே வேலை வாங்கிட்டு இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நாங்களும் பக்கத்தில் தானே, அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்குருவோம். நீயும் எங்களை வந்து பார்த்துக்கிறலாம். என்ன இப்போ? ஏண்டி, வாடகைக்கு 2 பேரும் வீடு எடுத்து போகிறதுக்கு சொந்த வீட்டில் இருந்துட்டு போயிடலாமே. அங்கே யாரடி இருக்கிறா? அத்தை மட்டும் தானே. அத்தை, நீங்கள் 2 பேர் இருங்கடி. இதுக்கு ஏண்டி முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மா, அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது. அவங்கெல்லாம் எங்கள் கூட எல்லாம் ஒன்றும் வேணாம். நானும் மாமா மட்டும் இருந்துக்கிறோம். மாமா என்ன சொன்னாரு? அம்மா, கல்யாணம் பண்ண போது உன்னை கூட்டிகிட்டு போயிடுற சுந்தரி அங்கே அப்படின்னு தானே சொன்னியா? அதே மாதிரி தானே நாமளும் அங்கே போய் இருக்கிறோம். அம்மா, அந்த வேலை எதுக்கு அங்கே ஆஃபீஸ் வேணான்னு அங்கே மாத்துறீங்க? நம்ம அங்கேயே போய் இருக்கலாமே முன்ன மாதிரி. வேணாம்மா, வேணாம். உன் இஷ்டத்துக்கு போய் உன்னை கூட்டிட்டு போய் அங்கே வச்சதுக்கு நல்லா தண்டனை கொடுத்துட்டோம்மா, நல்ல தண்டனை கொடுத்துட்டா. ஏன் என்னை பெற்ற ஆத்தாவே என்னை பார்க்க விட மாட்டேங்கிற, என் கூட பிறந்த ரத்தங்களை என்னை பார்க்க விட மாட்டேங்கிற. உன்னெல்லாம் திருப்பி அங்கே கூட்டிட்டு போனேன்னு வை, என் தலையில மிளகா அரைச்சி அப்பிடுவேன். வேண்டாம், இங்கே இருக்குதுன்னா சரி, நான் எங்கள் அம்மா கூட இருந்துடுறேன். வாழ போகிறது கொஞ்ச நாள். எங்கள் அம்மா பாவம் தனியாக எத்தனை நாளைக்கு இருக்கும்? வேணாம், எங்கள் அம்மா கூட இருந்துடுறேன். நீ இருக்கிறியா இல்லை நீ வரலையா? இதுதான் என்னோட முடிவு. நீ என்ன சொல்ற? என் கூட வாழ்றது அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கணும். நீ என்ன சொல்றியோ அது ஓகே. என்ன சொல்ற சொல்லு. சொல்லடி மருமவ கேட்கறதுக்கு. இல்லை, என்னால் முடியாது. உங்கள் கூட வாழத்துக்கு வருவேன். ஆனால் அங்கே உங்கள் அம்மாலாம் வேணாம். ஏய், எதுக்குடி எங்கள் அம்மா வேணாங்கிற? இதுக்குன்னு அத்தை தானடி வேணும் உனக்கு, சொந்த அத்தை. எதுக்குடி வேணாங்கிற? இப்போ எங்கள் அம்மா என்ன உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்களா, இல்லை எதுவும் டார்ச்சர் பண்ணுறாங்களா? அதை பண்ணுடி, இதை பண்ணுடி, அதை செய்டி, இதை செய்டி, இது பாடாப்படுத்துகிறாங்களா? சொல்லுடி, சொல்லு. என்னடி அப்படி நடிச்சுட்டு அழுதுட்டு நிற்கிற? சொல்லு. அதனால அவங்க இருந்தா என்ன பண்ண போற? பேசாம எங்கள் அம்மாவை நான் என் கையோட என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா? அது ஓகேவா உனக்கு? சரி அமுதா, நீ கூட்டிகிட்டு போ. அடி பாவி, ஏண்டி
ஒரே ஒரு பெரிய மனுஷன் அங்கே இருக்கு, அதுக்கு சமைச்சு போட உன்னால முடியாதா? ஆ, நீ சமையல் கூட பண்ண வேணாம், எங்கள் அம்மாவே சமைச்சு வச்சிரும். ஏண்டி, அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா இருந்தால் உன்னை என்னடி டார்ச்சர் பண்ணும்? இவ்வளோ இது பண்ணுற? எங்கள் அண்ணன் இப்போதான் எனக்கு கரெக்டாக பேசியிருக்கு. ஏனே, இதுக்கு அவள் ஒத்து வந்தானா நீ கூட்டிகிட்டு போனேன், இல்லைன்னா வேணானே. ஆமா ஆமா அமுதா, இதான் என்னோட முடிவு. அத்தை, உங்க பொண்ணு சரின்னு சொல்லுதா இல்லையா? சொல்லுங்க. ஏய் சுந்தரி, வர்ற கடுப்புக்கு ஒன்று அடிச்சு கொன்றுவோமான்னு வருது. என்னத்தை செய்ய, ஒத்த பொம்பளை பிள்ளையா போயிட்டேன்னு வருது. இங்கே வேறு மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை பின்னாடி பேரு, இல்லைன்னா உன்னை இழுத்து கொண்டு அந்த வீட்டில் விட்டுட்டு வருவேன். என்னடி சொல்கிற இப்போ? போறியா? நான் இழுத்து கொண்டாந்து உங்கள் அப்பாட்ட சொல்லி 2 பேரும் இழுத்து கொண்டாந்து உங்கள் வீட்டில் விடவா? சொல்லு, போறியா? என்னடி சொல்கிற? நீ 2 நாள் வீட்டில் வந்து அவரோட சண்டை போட்டுட்டு வந்து இருந்ததுக்கே எங்களுக்கு மனசே தாங்கலை. என்னடா அந்த பிள்ளை இப்படி வந்திருக்கு, என்னடா அப்படி இந்த பிள்ளை வந்திருக்குன்னு. ஆனால் இங்கே பாரு, நீ வந்து எப்போவுமே இங்கே இருக்கலான்னு வந்த என்ன ஆகும் நீயே நினச்சி பார்த்துக்கோ. அவ்வளோதான் சொல்வேன். மாப்பிள்ளை சொல்கிறத கேட்டுக்கிட்டு மாப்பிள்ளை பின்னாடி போ, சொல்கிற பேச்சை கேளு, அப்போ தான் நல்லா இருக்கும் வாழ்க்கை. மா, அவரை முன்ன மாதிரி அங்கே போய் இருந்தோம் பார்த்தியா, அது மாதிரி என்னை கூட்டிகிட்டு போ சொல்லுமா. முன்ன மாதிரி அங்கே போய் இருக்கிறேன், இங்கே எல்லாம் வேண்டாமா. அது எப்படி? அவங்க அம்மாவை விட்டுட்டு அவர் வருவாரா? சொல்லுடி, அவர் வருவாரா? அதெல்லாம் அவர் வர மாட்டாரு. ஏமா, வந்தா என்ன? முன்னாடி வரலையா விட்டுட்டு? இப்போ மட்டும் அவருக்கு என்ன செய்தா? ஏன் வந்தா? அம்மா தாயே, நான் வரமாட்டேன். அண்ணே, அவதான் வரலன்னு சொல்றாளே, ஏனே திரும்ப திரும்ப கூப்பிட்டுருக்க? நான் சசி இருக்குல்ல, சசி சொந்தக்கார பொண்ணு கூட ஒன்று இருக்கான், அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பேசலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நீ ஏன்னா இவளை கூப்பிட்டுட்டு இருக்க? இவள் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டா. இவளை சும்மா சும்மா கூப்பிடாதனே, இவ வேண்டவே வேண்டாம். ஆமா அமுதா, சரி வரலன்னு சொல்றவங்கள சும்மா நம்ம வற்புறுத்த கூடாது. இதுக்கெல்லாம் ஓகேனா உங்க பொண்ணு வரட்டும் அத்தை, இல்லைன்னா வேண்டாம், நீங்களே கூட்டி கொண்டு போய் வச்சுக்கோங்க. சரி மருமோனே, நான் என்னத்த சொல்ல? அடியே, என்ன தாண்டி பண்ணணுங்கிற நீ? இல்லம்மா, எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு நான் போல. எல்லாரும் ஒண்ணா இருக்கிறதுனா நீ போலையா? ஆமா. என்ன ஆச்சுப்பா? வாங்க, வந்துட்டீங்களா? உங்க பொண்ணு சொல்றதெல்லாம் கேளுங்க. உங்க பொண்ணு பண்றது ஏதோ நியாயமா? கேளுங்க. அம்மா வாங்க மாமா. ஒன்றும் இல்லை, சில பல கண்டிஷன் தான் உங்க பொண்ணு கிட்ட போடுறேன். உங்க பொண்ணு அதுக்கெல்லாம் சரின்னு சொன்னா என் கூட வரட்டும். கண்டிஷனா என்ன மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை மாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க பொண்ணு என் கூட வரட்டும். ஆனா நான் அங்க கூட்டிட்டு போகல, எங்க அம்மா கூட தான் வீட்டுல இருக்கலாம்னு இருக்கேன். அதுக்கெல்லாம் சரின்னா உங்க பொண்ணு எங்க கூட வரட்டும். இல்ல அப்படின்னா நீங்களே கூட்டிட்டு போய்க்கோங்க. என்னம்மா, மாப்பிள்ளை சொல்றது சரிதானே? இவ்வளவு தூரத்துல கூட்டிட்டு போய் முன்னாடி வச்சிருந்தாரு, எங்களால பார்க்க வர கூட முடியல. இப்பதான் இங்க இருக்கிறது சொல்றாருல, அப்புறம் என்னம்மா, போலாமே கூட. இல்ல, நானும் அவர் இருக்கிறது மட்டும் நான் போறோம்ப்பா, இல்லைன்னா நான் போல. அவரே ஒரு மனுஷன் நீ பண்ண தப்பெல்லாம் மறந்து இறங்கி வந்து, பிரியா என்னம்மா இது? மாமா, உங்க பொண்ணுதான் என்ன அடிச்சு தள்ளிட்டா. யாரு? சுந்தரியா? ஆமா மாமா. அட கடவுளே, சுந்தரி என்னம்மா நீ மிருகத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளையை என்ன அடிச்சு இப்படி பண்ணி வச்சிருக்க? அவ ஓவரா பேசினாப்பா, அதனாலதான். ஓவரா பேசினாளா? உன்னை விடவா ஓவரா அந்த பிள்ளை பேசிச்சு? ஓ வாய் விட. என்னப்பா நீங்க எல்லாரும் முன்னாடியும்? ஆமா, நான் கேக்குறதுக்கு முதல்ல சொல்லுங்க. பிரியாவை பார்க்க வந்த இடத்துல உங்க பொண்ணு கூட்டிட்டு போன அலறா. நான் சொல்ற கண்டிஷனுக்குள்ள உங்க பொண்ணு ஓகேவான்னு கேளுங்க மாமா. சொல்லு சுந்தரி, என்ன? இல்லப்பா, நான் உங்க கூடயே வரேன். எங்க கூட வரியா? எதுக்கு எங்க கூட வர்ற? அங்க போலப்பா. யா போலான்னு சொல்லு. வேணாம், எனக்கு அந்த வீட்ல இருக்க பிடிக்கல. வேற எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்லுங்க, இல்ல இங்கேயே வேற ஒரு வீட்டுக்கு போலாம். அந்த வீடு எனக்கு வேண்டாம். நானும் இவரும் மட்டும் இருக்கிறதுனா சரி, இல்ல அப்படின்னா நான் வரலன்னு சொல்லிடுங்க. அப்பா, நீங்களே உங்க கூட கூட்டிட்டு போங்க, நான் உங்க கூடயே வரேன். ஏண்டாமா, உனக்கு அந்த வீட்டுல இருக்க பிடிக்கலையா? சரிம்மா, சரி, பிடிக்கலன்னா மாப்பிள்ள பிடிக்கலையா? எனக்கும் இந்த பிள்ளைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக பிடிக்கல. அந்த பிள்ளை எங்கேயோ போட்டும் மாப்பிள்ள, நீங்க உங்க வாட்டுக்கு நீங்க போங்க, நான் என் வாட்டுக்கு ஏன் போறேன். ஏண்டா தம்பி, உன் மகளை கட்டினதுக்கு என் குடும்பம் நாசமா போச்சுடா. அக்கா, அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேக்கா. உன் குடும்பத்தையே நாசமாக்குனது நான் தாக்கா, எனக்கு நல்லா தெரியுது. என்னக்கா பண்ண சொல்ற? ஒழுங்கா இருக்கும்னு தானக்கா கட்டி கொடுத்தேன். ஆனா இப்படி வந்து ராட்சசியா எனக்கு வந்து பறந்துருக்கும்னு எனக்கு என்னக்கா தெரியும்? என் தம்பி ரொம்ப பொறுமையானவன், என் தம்பி ரொம்ப புத்திசாலியானவன், என் தம்பி ரொம்ப நல்லவன். தம்பி பொண்ணு நல்லா தான் இருக்கும்னு நினைச்சேன்டா. ஆனா எனக்கே ஆப்பு வைக்கிற பிள்ளையா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கலடா தம்பி. அட ஏன்க்கா கேக்குற? நானே இந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு தானாக்கா நினைச்சேன். ஆனா இப்பதாக்கா அப்படி மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் கூட என் பொண்ணு அப்படி இல்லவே இல்லக்கா. என்ன ரொம்ப மன்னிச்சிருக்கா. பிரியா, ரொம்ப அடியாம்மா. பரவாயில்ல மாமா.
பாவம் அந்த பிள்ளை குடும்பத்துக்கு அந்த பிள்ளை என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. ஏன் சுந்தரி இப்படி இருக்கிற? மோனே, நான் என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. ஆமா. இல்ல மாமா, இதுக்கெல்லாம் உங்க பொண்ணு சம்மதம்னா சரி, நான் கையோட கூட்டிட்டு போறேன் மாமா. அதுக்கு எல்லாம் உங்க பொண்ணு சம்மதிக்கல அப்படின்னா எனக்கு தெரியாது மாமா. எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம். சுசி, கிளம்பு போலாம். மாப்பிள்ள, நீங்க அம்மா தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு கிளம்புங்க. அப்பா என்னப்பா? யாரு அப்பா உனக்கு? நான் சொல்றத நீ கேட்காத பொண்ணு. நீ எனக்கு பொண்ணும் இல்ல, நான் உனக்கு அப்பாவும் இல்ல. என்னப்பா இப்படி சொல்றீங்க? இப்படி சொல்றேன் மட்டும் நினைச்சுக்கோ. சுசி, கிளம்புன்றல. வரேங்க. அம்மா என்னம்மா என்னை விட்டுட்டு போற? என்னை விட்டுட்டு போகாதம்மா, நில்லுமா. வா சுசி, நீனு போலாம். விரி கையா, எங்க இவ கைய விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க இவ இப்படி பிடிச்சிட்டு இருக்கா? ஏய் விரி கைய, நான் போணும். மா விட்டுட்டு போகாதம்மா. விரின்னு சொல்றேன்ல. மா ப்ளீஸ் மா, என்னை விட்டுட்டு போகாத. இவங்க மரியாதையா மருமகன் கூட போ, இல்லைன்னா எங்கேயும் போய் தொலை. விரி கையன பிடிச்சு வச்சுட்டு இருக்கா. விரி மா. அமதா, பிரியாவை கூட்டிட்டு வா, கிளம்புவோம். சரிண்ணே. அம்மா, பிரியாவை பார்த்து மெதுவா கூட்டிட்டு வாமா. சரி தம்பி. பிரியா போமா போலாம். சரிக்கா. ஆமா வா, மெதுவா வா. மாமா கூட்டிட்டு போங்க. வானே நீ பேசாம. இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது, இது எங்க கூட்டிட்டு போறது? அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா மட்டும் கூப்பிடு, இல்லனா கூப்பிடாத. ஆமா அமுதா, போ.